அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களுடைய தோழர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற துவாவோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் நாமெல்லாம் புனிதமிக்க ஒரு மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் நோன்பையும் ஹஜ்ஜு பெருநாளையும் குர்பானி கொடுக்கும் தினத்தையும் எதிர்பார்த்தவர்களாக காத்திருக்கிறோம். நம் வீட்டு குழந்தைகளை பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரு வாரம் ஆகியிருக்கிறது. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவையான கல்வியை நாமெல்லாம் முதலில் கொடுத்து விட்டுதான் இந்த வருடத்தை தொடங்க வேண்டும். ஏதோ பள்ளிக்கு நாம் பிள்ளைகளை அனுப்பி வைத்து விட்டோம், அவர்கள் படித்துவிட்டு வந்து விடுவார்கள், ஏதோ பாடத்தை படித்தார்கள், ஏதோ பரீட்சை எழுதினார்கள், மதிப்பெண்ணை பெற்றார்கள் என்று இருந்து விடாமல் அவர்களுக்கு கல்வியை, நம்முடைய அடிப்படை கல்வியை சொல்லிக் கொடுத்து விட்டு நாம் பள்ளிக்கு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது என்ன அடிப்படை கல்வி என்றால்,
முதலாவதாக பெற்றோர்கள் அந்த அடிப்படை கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தெரிந்து கொண்டு தெரிந்த அந்த கல்வியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். நமக்கு என்ன அடிப்படை கல்வி என்ன தேவைப்படுகிறது என்றால், நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் அவன் யார் என்று அவனை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லி இருக்கிறானோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் முதல்ல விளங்க வேண்டும். முதல் பாயிண்ட் இது. அல்லாஹ் என்றால் யார் என்று நம்ம இஷ்டத்துக்கு விளங்குறது இல்லை. அல்லாஹ் என்றால் யார் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அல் குர்ஆனில் எப்படி சொல்லி இருக்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை பற்றி சொல்லி கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் முதல்ல நாம் விளங்கியாக வேண்டும். முதல்ல அது என்ன நாம விளங்கியாக வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வை அவன் சொன்ன மாதிரி விளங்காத காரணத்தினால்தான் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு படு பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்றால் யார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அர் ரஹ்மான அலல் அர்ஷிஸ்தவா என்று பதிவு செய்கிறான் தன்னை பற்றி. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் 7 வானங்களுக்கு மேல் அர்ஷில் இருக்கிறான் என்று சின்ன பிள்ளையில பாடமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் மக்தப் மதரசாக்கள்ல. அல்லாஹ் பதிவு செய்கிறான் வல்ல ரஹ்மான் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அர்ஷுக்கு மேலே இருக்கிறான். அர்ஷுக்கு மேலே இருக்கிறான் என்று சொன்னால் அனைவரையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான், அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனால் படைக்கப்பட்ட அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டு கொண்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் கால நிர்ணயத்தை அவன்தான் நிர்ணயிக்கிறான். அவன்தான் உயிரை கொடுக்கிறான், அவன்தான் வாழ வைக்கிறான், அவன்தான் மௌத்தாக்குகிறான். அவன் பின்னால் ஒரு நாளைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது அவன் இடத்துல. இந்த அடிப்படை கல்வி இல்லாத காரணத்தினால்தான் அல்லாஹ் தான் எங்கே இருக்கிறான் என்று சொல்லுகின்ற அந்த கல்வி இல்லாத காரணத்தினால் எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ் என்று பாட்டு பாடுகிறார்கள். எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ் என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறான் என்று அவங்க சொல்றாங்களா இல்லையா? தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறான், எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறான் என்று சொல்லி முதலாவதாக ஒரு கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்பி அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கல்வியை மக்கள் மத்தியிலே பரப்பினார்கள். கடவுளுக்கு இணை வைத்தார்கள், இறைவனுக்கு இணை வைத்தார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். அப்போ நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பாடகர் கூட அப்படிதான் பாடுறாரு. எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ், இருகரம் ஏந்துகிறேன் அல்லாஹ் அல்லான்னு பாடுறாரு. அதையும் நம்ம போட்டு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்ப எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் அது நம்முடைய கொள்கை இல்லை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அதை அப்படியே நம்ப வேண்டும். எப்படி இருக்கிறான் என்று நமக்கு தெரியாது, அவ்வளவுதான் பதில். அதுக்கு எப்படி இருக்கிறான் என்று நமக்கு தெரியாத தவிர இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான் தெரியாது, அதான் பதில். அதுக்கு லாஜிக்காகலாம் பதில் சொல்ல முடியாது. லாஜிக்காக அல்லாஹ்வுடைய வல்லமையை குறித்தும் அவனுடைய தாத்தை குறித்தும் லாஜிக்காக எப்பொழுதும் பதில் சொல்லக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அப்படியே சொல்லிவிட வேண்டியதுதான். அப்போ அல்லாஹ்வை பற்றி அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட 3 பங்குக்கு மேலாக அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான். அதை பற்றி முதல்ல நாம படித்தாக வேண்டும். அல் குர்ஆனை அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்லுகிறானோ அப்படி படித்து விட்டோம் என்று சொன்னால் ஓரளவுக்கு உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹ்வை பற்றிய ஒரு உயர்வு எண்ணம் உள்ளத்தின் அடித்தளத்தில் நமக்கு வந்துடும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பல இடங்கள்ல. அல்லாஹ் தன்னை எப்படி நம்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது சூரத்துல் பக்கராவுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் வ குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹியாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். இந்த இடத்துல அல்லாஹ் கேட்கின்றான், எப்படிப்பா நீங்கள் அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறீர்கள்? எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள்? அவன் யார் தெரியுமா? குன்தும் அம்வாத்தன், நீங்கள் எல்லாம் இறந்தவர்களாக இருந்தீர்கள். முதல் ஸ்டேஜ் இது.
அவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுக்கும் முதல் ஸ்டேஜ் என்னன்னு சொன்னாக்கா மௌத்தாகி இருந்தது. மௌத்துன்னு சொன்னா எந்த விதமான இயக்கம் இல்லாமல் இருந்தது. அந்த எந்த விதமான இயக்கம் இல்லாத ஒன்றைத்தான் அஹ்யாவுன் நாம் அதற்கு உயிர் கொடுத்தோம். இறந்து கிடந்த அதை நாம் தான் உயிர் கொடுத்தோம். பிறகு என்ன செய்வோம்? சும்ம இமைத்துக்கும் உங்களை நாம் மீண்டும் மௌத்தாக்குவோம். சும்ம யுகிக்கும் பிறகு உயிர் கொடுப்போம். சும்ம இலகி துரிஜவும் அவன் பக்கம்தான் நீங்கள் எல்லோரும் திரும்ப இருக்கிறீர்கள். நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், எப்பா நீ ஒன்றும் இல்லாத இருந்த, நான் உனக்கு உயிர் கொடுத்த 2வது ஸ்டேஜ், அதுக்கு பிறகு மௌத்தாக்குவேன் 3வது ஸ்டேஜ், அதுக்கு பிறகு உயிர் தருவேன் 4வது ஸ்டேஜ், அதுக்கப்புறம் என்கிட்ட வரணும் 5வது ஸ்டேஜ். இந்த 5 வகைகளை 5 நிலைமைகளை முதல்ல நம்ம விளங்கி விட்டோம் என்று சொன்னால் நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பித்து விடும். எல்லாம் புரிய ஆரம்பித்து விடும். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துல் இன்சான் என்று சொல்லக்கூடிய தஹர் என்று சொல்லக்கூடிய வசனத்திலே முதல் வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மின தஹரி லம் யகுன் ஷையம் மதுக்கூரா. இந்த மனிதனிடத்துல ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த விதமான பொருளும் இல்லாமல் இவன் இருந்தான், இருக்கவில்லையா என்று ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். எந்த விதமான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த விதமான பொருள் இல்லாமல் இவன் இருந்தான். நான் தான் இவனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன், உயிர் கொடுத்த பிறகு வாழ வைத்திருக்கிறேன், திருப்பி மௌத்தாக்குவேன், என்கிட்ட தான் வரப்போறான் என்ற விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ஆனால் இவன் நம்ப மறுக்கிறான். எப்படிப்பா நம்ப மறுக்கிற என்று மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நம்மை சேர்த்து கேட்கிறான். அதில் நம்பிக்கை கொண்டவர்கள் சேர்த்து தான் அந்த அர்த்தம் வருதாங்க. அப்ப உயிரை எனக்கு அல்ல, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், உயிரை அவன் தந்திருக்கிறான், என்னை வாழ வைத்திருக்கிறான், என்னை மன்னிக்க செய்ய இருக்கிறான், அவங்ககிட்ட நான் போக போறேன். இந்த கல்வி நமக்கு தேவைப்படுது. முதல்ல ஏன்? அவன் என்னை இந்த உலகத்திற்கு உயிரை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அவன் எனக்கு கால நிர்ணயத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அவன் எவ்வளவு காலம் என்னை வாழ வைக்க போகிறானோ அவ்வளவு காலம் மாத்திரம்தான் நம்மால வாழ முடியும். அதற்கு பிறகு மௌத்தாக இருக்கிறான். அப்புறம் அவங்ககிட்ட போக போற இந்த கான்செப்ட் நம்மகிட்ட இருந்துச்சுனாக்கா இந்த உலக வாழ்க்கையில நாம இதை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்களாக ஆகிவிடுவோம். எதை எதிர்பார்த்து வாழ்வோம்? ஓஹோ, அல்லாஹ் நம்மை மௌத்தாக்கி இருக்கிறான், இப்பதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவன் முன்னாடி போய் நிக்கணும். அவன் முன்னாடி நிக்கணும் என்ன அர்த்தம்? நிக்கணும்டா, ஓஹோ இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்கிற காலம் எல்லாம் நமக்கு அந்த இளமை பருவம் ஏற்பட்டதிலிருந்து நமக்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல நாம செய்யற எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு கேள்வி கேட்பான். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகிக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். சூரத்து ஜும்மாவுடைய 8வது வசனம். இவர்கள் எல்லாம் மௌத்தை நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், இவர்களும் ஓடுகிறார்கள், மௌத்தும் பின்னால் துரத்தி கொண்டு வருகிறது. துரத்தி கொண்டு வருகிற அந்த மௌத்து ஒரு நாள் கண்டிப்பாக இவர்களை பிடித்து கொள்ளும் என்று சொன்னால் அதற்கு பிறகு இவர்கள் திருப்பப்படுவார்கள். எங்க திருப்பப்படுவார்கள்? எவனால் படைக்கப்பட்டோமோ அவனிடத்தில் திருப்பப்படுவார்கள். அங்க போய் அனைத்தையும் அறிந்த, மறைவான விஷயத்தை அறிந்த அந்த அல்லாஹ் முன்னால் கொண்டு நிப்பாட்டப்படுவார்கள். அதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையில இவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் இவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட வசனங்கள்! உள்ளத்தில் அப்படியே குத்துகிற மாதிரி உள்ள வசனங்கள் குர்ஆன் நடிகர்கள் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த அடிப்படையில் தான் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான். உன்னை அனுப்பியவன் நானு, உனக்கு சட்டத்திட்டங்களை நான் தான் போட்டு கொடுத்திருக்கிறேன், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற முறையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த முறையை பின்பற்றினால்தான் உனக்கு சாத்தியம். அந்த முறையை பின்பற்றாமல் நீ ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொண்டால் அது சாத்தியம் இல்லை. அது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும் இந்த உலக வாழ்க்கையில. அதனால நான் சொன்ன மாதிரி வாழ்றதான் உனக்கு ஈஸி சப்ஜெக்ட். அந்த ஈஸி சப்ஜெக்டை விட்டுட்டு நீ ஹார்டு சப்ஜெக்டை கையில எடுத்துக்கிற, அதனால நீ தான் கஷ்டப்பட போகிற. ஏன்னா நீ ஹார்டு சப்ஜெக்டை கையில எடுத்து காலம் ஃபுல்லா அதற்காக உழைக்க போகிற. அதற்கு பிறகு எல்லாத்தையும் விட்டு விட்டு என்கிட்ட வரப்போகிற. இங்கேயும் கை சேதம், அங்கேயும் கை சேதம் என்ற கருத்துப்பட குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் இந்த கருத்துப்பட நிறைய வசனங்கள் அல்லாஹ் பதிவு செய்யணும்.
நான் ஒரு புரோகிராம் உனக்கு போட்டு கொடுத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னா நான் தான் உன்னை படைத்திருக்கிறேன். உன்னை படைப்பதற்கு வேறு எதற்கும் லாயக்கு இல்லை. நான் தான் படைப்பாளன். படைப்பதற்குரிய அந்த லாயக்கு எனக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. நான் தான் ஹாலிக்குன் கலக்க குள்ள செய்யின், எல்லாவற்றையும் நான் தான் படைத்திருக்கிறேன். அப்ப படைப்பு என்ற பண்பு எனக்கு மாத்திரம் இருக்கின்ற காரணத்தினால், நான் உன்னை படைத்திருக்கின்ற காரணத்தினால், உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால் அது பிரகாரம் தான் நடக்கணும். அப்படி நடந்தாதான் உனக்கு ஈஸியா இருக்கும். நீயா ஒரு ப்ரோக்ராம் போட்டால் உனக்கு கஷ்டப்பட்டுருவ. ஏன்னா நீ ப்ரோக்ராம் போட்டால் செட் ஆகாது உனக்கு. முதல்ல எப்படி எந்த ஒரு இன்பத்தையும் உன்னால் இந்த உலகத்துல அடைய முடியாத மாதிரி உள்ள உடல் அமைப்பை நான் தந்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், குலிக்கல் இன்சானோ வைஃபா, பலகீனமாக உன்னை நான் படைச்சிருக்கிறேன் இந்த உலகத்துல. நீ எதற்கு எக்ஸ்ட்ரா நீ ஆசைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? உன்னுடைய உடம்பு வாக எப்படி இருக்கிற இந்த உலகத்துல என்று சொன்னால், குறிப்பிட்ட இன்பங்களை இந்த உலகத்துல குறிப்பிட்ட நேரம் தான் அனுபவிக்க மாதிரி நான் வச்சிருக்கிறேன். எந்த இன்பத்தையும் முழுமையாக உன்னால் அடைந்து விட முடியாது இந்த உலகத்துல. ஏன்னா உன்னுடைய பாடி ஒத்துக்காததுக்கு, ஒத்து வராது. ஏன்னா பலகீனமா நீ படைச்சிருக்கிற. ஆனா நீ என்ன நினைக்கிற, இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு எல்லாத்தையுமே அனுபவித்து விட வேண்டும் என்று நினைக்கிறாய். அது உன்னால முடியாது. உன்கிட்ட காசு பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், சொத்து சுகங்கள் இருக்கலாம், ஆனால் இன்பத்தை உன்னால் அனுபவிச்சிட முடியாது. எல்லாம் குறிப்பிட்ட நேரங்கள் தான். அதனால அதை நோக்கி அதிகமாக நீ ஓடி விடாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. இதெல்லாம் சிந்திக்க சொல்றான் நம்மள அல்லாஹ். நீ பாட்டு அலையிறியப்பா, நீ பாட்டுக்கு ஓடுறிய, இன்பம் இன்பம்னு சொல்லி எதிலெல்லாம் இன்பம் கிடைக்குமோ அது பக்கம் ஓடுகிறாயே, அவைகள் எல்லாம் சிற்றின்பங்கள் தான். அதை கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னு சொன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி நீ வாழ்ந்துட்டு வந்தேன்னு சொன்னாக்கா, உனக்கு காலம் காலமாக அனுபவிக்க போகிற இன்பம் இருக்கிறது. அது சிற்றின்பம் கிடையாது, அது பேரின்பம். அது காலகாலமாக நிலைத்து இருக்கக்கூடியது. அங்க உனக்கு பாடிய அது அனுபவிக்கிற மாதிரி நான் படைக்க இருக்கிறேன், மீண்டும் படைக்க இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த உலகமே ஒரு லைஃபான இடம் தான். கொடுக்கப்பட்ட பாடி ஒரு லைஃபான பாடி, பலகீனமான பாடி. அதில் எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் துடிக்கிறோமா இல்லையா? முடியாது என்று சொல்லுகிறான். அதனால தான் உனக்கு ஒரு வட்டத்தை நான் போட்டிருக்கிறேன். அல்லாஹ் பதிவு செய்றான் குர்ஆன்ல. எப்படி குல்லு ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன் அல்லாஹ் பதிவு செய்றான்ல. சூரியனும் சந்திரனும் கோள்களும் அவனால் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒரு வட்ட வரையில் சுற்றி கொண்டே இருக்குதுல்ல. அதே மாதிரிதான் நீனும் சுத்தி ஆகணும். மனுஷனுக்கு அல்லாஹ் சொல்றான், உனக்கு மட்டும் பியாண்ட் யுவர் லிமிடேஷன் கிடையாது. எதுலையுமே எல்லை கோட்டுக்குள்ளதான் சுத்தணும். அதற்காகத்தான் புரோகிராமை போட்டு கொடுத்துருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன புரோகிராம் அது? உனக்கு புரோகிராம் போடப்பட்ட மனிதனுக்கு தான் புரோகிராம் இருக்குது. எப்படி பட்ட படைப்பிடங்களுக்கு புரோகிராம் இருக்குதோ மனிதனுக்கும் புரோகிராம் இருக்குது. அந்த புரோகிராமை நாம் விட்டு அதை விட மேலே செல்வதனால தான் பிரச்சனை ஏற்படுது. நமக்குன்னு புரோகிராம் போட்டு கொடுத்தாலே எல்லாம் தூதரும் என்ன சொல்றாங்க? காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்க வேண்டும். புரோகிராம் இருக்கா இல்லையா? இருக்குது. அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? புரோகிராம் இருக்கு, தொழுக வேண்டும். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? சம்பாதிக்க வேண்டும். சரி, அந்த சம்பாதித்து எப்படி செய்ய வேண்டும்? ஹலாலாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அக்பர் என்று அழைப்பார்கள், மீண்டும் வந்துவிட வேண்டும். திருப்பி அல்லாஹ் அக்பர் என்று அழைப்பார்கள், மீண்டும் வந்துவிட வேண்டும். மீண்டும் அல்லாஹ் அக்பர் அழைப்பார்கள், வந்துவிட வேண்டும் என்று சொல்லி 5 முறை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அவன்தான் பெரியவன், அவன்தான் அனைத்தை விடையும் பெரியவன், எல்லாவற்றை விடும் அவன்தான் பெரியவன். அவனை அழைத்து கொண்டிருக்கிறான். அதற்கு வந்துவிட்டு அவன் சொல்லுகிற அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையை வைத்து விடு. இதுதான் நம்முடைய சர்க்குலேஷன், நம்முடைய அந்த ரவுண்டு. இதுதான் இந்த ரவுண்டை அப்படியே கடப்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரவுண்டை நீ சரியாக அப்படியே சுத்தி வந்தால்தான் அந்த ரவுண்டை விட்டு நீ வெளியே போக மாட்ட. ரவுண்டை விட்டு வெளியே போனீங்கன்னா, உனக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த வட்டத்தை விட்டு வெளியே போனீங்கன்னாக்கா மாட்டிக்குவ. எதில் மாட்டிக்குவ? இங்க ஃபஜர் தொழுகவில்லை என்று சொன்னால் முதல்ல அல்லாட்ட மாட்டிக்குவ. ஃபஜர் தொழுகவில்லை என்று சொன்னால் உனக்கு பாதுகாப்பு கம்மியாயிடும். லுகரை தொழுகவில்லை என்று சொன்னால் ஃபஜருக்கும் லுகருக்கும் மத்தியில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதற்கு பிறகு அல்லாஹ்வை நினைக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் வேறு ஞாபகங்கள் வரும். அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை கொள்வனவாக இருந்தால் இந்த வட்டத்தில் சுத்திக்கிட்டே இரு. அதற்கு பிறகு எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுக்கு உனக்குமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளு. வீட்டை விட்டு வெளியே போறியா, தவக்கல்து அலல்லான்னு சொல்லு. சாப்பிட போறியா, பிஸ்மில்லான்னு சொல்லு. இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் பாத்ரூம் போறியா, அல்லாஹ் பேரை சொல்லிட்டு உள்ள போ. வெளியே வரியா, குஃப்ரானக்கன்னு சொல்லி ஏன் சொல்லி கொடுத்தாங்க? அப்ப அல்லாஹ்வே முழுமையாக நம்பி இருக்கிற நாம், அல்லாஹ் தான் என்னை படைத்திருக்கிறான் என்று நம்பி இருக்கிற நாம், அவன் தான் என்னை வாழ வைத்திருக்கிறான் என்று நம்பி இருக்கிற நாம், அவன் என்னை மௌத்தாக்குவான் என்று நம்பி இருக்கிற நாம்,
அவங்ககிட்ட போய் நிக்கணும் என்று நம்பி இருக்கிற நாம் நம்முடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் வேறு மாதிரி இருக்க வேண்டிய, வேற யாரையும் பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நம்ம அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் அந்த கலாச்சாரத்திலே வாழ்கிறார்கள், அந்த விஷயம் நல்லா தானே இருக்குது என்றெல்லாம் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருக்கிற நம்முடைய அந்த பழக்க வழக்கங்கள் வேறு, அல்லாஹ்வை நம்பாதவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு. அதனால தான் அல்லாஹ்வும் தூதரும் நம்ம மேல கருணை காட்டி சட்டத்திட்டங்களை போட்டு கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வைத்து எல்லா நேரத்திலும் உனக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் நீ செய்கிற எந்த செயல்களிலும் உனக்கும் அல்லாஹ்வுக்கான தொடர்பு அறுபட்டு விடக்கூடாது. அறுபட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் துவா என்ற பெயர்ல சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. மக்தப் மதரசால 3 வயசு 4 வயசுல போய் சேரும்போது எதுக்கு துவா சொல்லி கொடுக்குறாங்க? என்ன காரணத்தினால வீட்டை விட்டு வெளியே போகும்போது தவக்கல் தரலான்னு சொல்லி கொடுத்தாங்க. என்ன காரணத்தினால பாத்ரூமுக்கு போனா நீ துவா செஞ்சுட்டு போப்பான்னு சொன்னாங்க. என்ன காரணத்தினால வண்டியில ஏறணும்னு சொன்னாக்கா சுப்ஹானல்லதீ ஸஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் சொன்னாங்க. எல்லாமே நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு எப்போதும் அறுபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா என்ற பெயரில் நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஏன்? என்னை படைத்தவன் அவன், என்னை அனுப்பி இருக்கிறான், நான் கொஞ்ச காலம் வாழ போறேன், அவன் மௌத்தாக்குவான், அவன்கிட்ட தான் போறேன், அவனுக்கு பதில் சொல்லணும், அவனை விட்டு என்னால் தூரமாக இருக்க முடியாது என்பதற்காக அந்த வட்டத்தை போட்டு கொடுத்து அந்த வட்டத்திலே சுற்றி கொண்டே இருக்க சொன்னார்கள். நம்ம ஒரு நாள் வாழ்க்கையை தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்து விட்டு அந்த ஒரு நாள் வாழ்க்கை எப்படியோ அதுதான் மௌத்து வரை. மௌத்து வரை அந்த ஒரு நாள் சர்க்கிள் அப்படியே சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகும்போது தான், கொஞ்சம் எட்டி பார்க்கும் போதுதான் லா எஸ்ஸவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah நல்லா பதிவு சொல்றேன் இல்லையா? சொர்க்கவாதிகளும் சம, நரகவாதிகளும் சமம் கிடையாதுப்பா. நரகவாதிகள் அந்த வட்டத்தை விட்டு எல்லாரும் வெளியே போனவங்க. அவன் யாரும் நம்பல, அல்லாஹ் தான் என்னை படைத்தான் அவன் நம்பல, அவன் தான் எனக்கு உயிர் கொடுத்தான்னு அவன் நம்பல, அவன் தான் வாழ வச்சிருக்கான்னு நம்பலாம, அவன் தான் மௌத்தாக்குவான்னு நம்பலாம, அவன்கிட்ட போய் நிக்க போறன்னு நம்பலாம. அதை நம்பாத காரணத்தினால அவனோட பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும். நம்ம அந்த வட்டத்தை விட்டு வெளியே போயிட்டோம்னு சொன்னாக்கா அவன் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு நாம் எல்லாம் ஆளாகி விட வேண்டும், ஆளாகி விடுவோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணத்தினால்தான் நம்பிக்கை கொண்டவர்களுடைய அந்த செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருக்கும், நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். அதனால அல்லாஹ் எச்சரிக்கிறான், நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய செயலை பார்த்து நீ ஏமாந்து போயிடாதப்பா. ஏன்னா அவர்கள் நரகத்துக்கு உரியவர்கள், நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு உரியவர்கள். அப்போ சொர்க்கத்துக்கு உரியவருடைய செயல்பாடுகள் தினம் தினம் அது ரீனிவல் செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், புதுப்பிச்சு கொண்டே இருக்க வேண்டும். பழைய சப்ஜெக்ட் இல்லை, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் புதியவர்கள் நாம. ஏன்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹியானா பாதமா அமாத்தானா இலைஹி நுஷூர் என்று சொல்லி தான் எழுந்திருக்கிறோம். நம்ம எழுந்திருக்கும் என்ன சொல்லி எழுந்திருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுப்பிக்கப்பட்டது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நான் நைட்டு செத்து போய் கிடந்தேன், மௌத்தாய் போய் கிடந்தேன், அவன் தான் எனக்கு உயிர் தந்தான் சொல்றமே இல்லையா? அவன்கிட்ட தான் நான் போறேன் சொல்லிட்டு தான் எழுந்திருக்கிறோம் காலையில. அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது அந்த அக்கீதா என்று சொல்லக்கூடிய கொள்கையை நாம் சொல்லிவிட்டு தான் எழுந்திருக்கிறோம். ஆனால் அவர்களை பார்க்கின்ற காரணத்தினால், நம்பிக்கை இல்லாதவர்களை பார்க்கின்ற காரணத்தினால நம்மிடத்திலே சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றங்களை திரித்து கொண்டு வாழ்வதற்கான வாய்ப்புகளைத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். உயிரோடு நம்ம வாழ்வது என்பது, நீ எப்படியாவது திருந்தி வந்திருப்பானேன்னு உனக்கு பல வகையில் உனக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ எங்க சென்றாலும் நம்மளை விடமாட்டான் அல்லாஹ். ஜும்மா இருக்குது, ஜும்மால சொல்லுகிறார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ்வை பற்றி. பயான்ல சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பெருநாள் வருகிறது, பக்ரீத் இது வருது, எதுக்கு ஈதுல் அல்ஹா வருகிறது, நோன்பு எதுக்கு சுத்தி கொண்டே இருக்குது. அந்த நாள்கள் எல்லாம் சுற்றி கொண்டே வருவதெல்லாம் நீ திருந்த வேண்டும், நாமெல்லாம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான். திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்கொடை பாலித்திருக்கிறான். அந்த விஷயத்தை முதல்ல விளங்க வேண்டும். முதல்ல பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்புகிற தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு முன்பாக அல்லாஹ் என்றால் யாருன்னு நீங்க முதல்ல விளங்குங்க. முதல்ல பெற்றோர்கள் அம்மாவும் வாப்பாவும் விளங்குங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புங்க. அல்லாஹ்னா யாருன்னு சொல்லிக் கொடுங்க. எங்க போறப்பான்னு ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டு அனுப்புங்க. வீட்டில் போகும்போது டாட்டா காமிச்சு அனுப்பாதீங்க. டாட்டா காமிக்க நம்ம கலாச்சாரம் கிடையாது. ஏப்பா எங்கப்பா போற? ஸ்கூலுக்கு போற. எதுக்கு போற? படிக்க போறியா? அந்த படிக்கிற வேலையை மாத்திரம் பார்த்துட்டு இங்க வந்துன்னு சொல்லி அனுப்புங்க. அல்லாஹ்வை பயந்துக்கன்னு சொல்லி தவக்கல்த்து அல்லாஹ்னு சொல்லி கொடுத்து அனுப்புங்க. அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புங்க. இந்த பழக்க வழக்கங்கள்லாம்
அந்த குழந்தைகளுக்கு நமக்குமான பழக்க வழக்கமாக இருக்க வேண்டும். அந்த கல்வியை கற்றுக்கொண்டு பள்ளியில் போய் படித்தா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாம், எதை வேணாலும் படிக்கலாம். இஸ்லாம் வந்து தடை செய்யலை. இதை படிக்காம, அல்லாவை பற்றி படிக்காம, தூதரவை பற்றி படிக்காம, மார்க்கத்தை பற்றி படிக்காம, எதற்காக படைக்கப்பட்டோம் என்று படிக்காம, எங்கே செல்ல போகிறோம் என்று அதை படிக்காமல் அங்கே போய் படிச்சாங்கன்னு சொன்னாக்கா என்னாகும்? இப்ப இருக்கிற நிலைமை தான் இருக்கும். இப்ப இருக்கிற நிலைமையில் தான் இருக்கும். அதை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் நமக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, முதலாவது சப்ஜெக்ட், பழைய சப்ஜெக்டோ புதிய சப்ஜெக்டோ, முதல்ல அல்லாஹ்வை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்கேருந்து சொல்லணும்? நம்ம இஷ்டம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் இந்த இடத்துல குர்ஆன்ல இப்படி பற்றி தன்னை பற்றி சொல்லியிருக்கிறான், அந்த மாதிரிப்பா இந்த ஆயத்துல இந்த மாதிரி இருக்குது, இந்த ஆயத்துல இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி நம்பரை சொல்லி அவனுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி முதல்ல நம்ம விளங்க வேண்டும். அதற்கு பிறகு தூதரை எப்படி அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தானோ அப்படி தூதரை நம்ப வேண்டும். மார்க்கத்தை அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது பெரிய சப்ஜெக்டாக இருக்கிறது. அதனால் ஒரு சப்ஜெக்ட் தான் நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது சப்ஜெக்ட் அல்லாஹ்வை அல்லாஹ் எப்படி சொன்னானோ அது மாதிரி நம்பி அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். அதற்காக நம்முடைய நேரங்களை செலவு செய்ய வேண்டும். இந்த நேரம் கொஞ்ச காலம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பது முதல்ல விளங்கணும். கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு நம்முடைய உயிரை எடுக்க இருக்கிறான். அவன் முன்னால் நிற்கப் போகிறேன் என்ற உறுதியான எண்ணத்தை உள்ளத்தில் அடித்தத்தில் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மிடத்தில் வர வேண்டும். இஸ்லாம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடை என்பதை விளங்கி அதிலிருந்து தளம்புரண்டு விடக்கூடாது என்ற துவாவையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அது மாதிரி தான் துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். லா தஸில் குலூபனா பாதன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நேர்வழி கொடுத்த பிறகு வழிகட்ட மாத்திராதா எல்லாம். ரப்பனா லா துஸி குலூபனா பாத இத்ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைக்கு நாம் நன்றி செலுத்தி, அல்லாஹ் கொடுத்த இந்த அருள்கொடைக்கு கண்ணியம் செலுத்தி, உள்ளத்தின் அடித்தளத்தில் மதிப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய முதல் உரையில் ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கிறேன். அதில் நேரத்தை கருதி சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். என்ன சப்ஜெக்ட் என்று சொன்னால், முதலாவது அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். என்னது? அல்லாஹ் என்றால் யார், தூதர் என்றால் யார், அடுத்தது மார்க்கம் என்றால் என்ன. இந்த மூன்றையும் ஆதாரத்தின் அடிப்படையில் முதல்ல நம்ம விளங்க வேண்டும். நம்ம சொந்தமாக எதுவுமே இட்டு கட்டக்கூடாது. அல்லாஹ் என்று யாருன்னா அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி தான் நம்ம சொல்லணும், நம்பணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செஞ்சான்ல, அதை தான் நம்ம சொல்லணும், அதுதான் நம்பணும். அதுக்கு பிறகு மார்க்கம் என்றால் என்னவென்று சொல்லி அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதுதான் மார்க்கம். யாரும் நின்றவன் நினைச்சவன் போனவன் வந்தவன் அவன் சொன்னதெல்லாம் மார்க்கமாக ஆகாது. மார்க்கம் என்று சொன்னால் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி ரலீது லக்கும் இஸ்லாமிய தீனன்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே முழுமையாக அது நிறைவாக ஆக்கப்பட்டு பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டது இந்த மார்க்கம். அதில் எந்த விதமான கூடுதல் குறைவை யாரும் செய்யக்கூடாது. அதனால இந்த மூன்று விஷயத்தின் அடிப்படையாக இருக்கிற இந்த மூன்று விஷயத்தையும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் மௌத்து வரைக்கும். இந்த மூணு அடிப்படை இருக்குல்ல, இது எப்பயுமே கற்றுக்கொண்ட சப்ஜெக்ட் இல்லை, இது கற்றுக்கொண்டே இருக்கிற சப்ஜெக்ட். ஆகையினால இந்த மூன்று அடிப்படை விஷயங்களை நம்ம பெற்றோர்கள் கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து படிக்க அனுப்ப வேண்டும் என்று ஒரு மெசேஜை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் படித்து விளங்கி உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு இந்த இது வருது இல்லையா, இது நோன்பு பெருநாள் நோன்பு வருது. எப்போ? அரஃபாத் நோன்பு வருது. அது ஞாயிற்றுக்கிழமை அரஃபாத் நோன்பும் திங்கட்கிழமை அன்று பெருநாளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் பிறை பார்த்த அடிப்படையில். அதற்கு பிறகு 6:20 அந்த ஜமாத் தொழுகை நடைபெறும். 6:20 திங்கட்கிழமை காலை 6:20 அந்த ஜமாத்து நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அதனால காலதாழ்வு இல்லாமல் கரெக்டாக 6:20 அங்கே
ஜமாத்தை தொழுது விட்டு அதற்கு பிறகு உலுஹியா என்று சொல்லக்கூடிய குர்பானிகளை அறுப்பதற்காக நாம் எல்லாம் செல்ல வேண்டும். அந்த அறிவிப்பை நிர்வாகம் சொல்லியிருக்கிறார். அந்த காரணத்தினால அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக திங்கட்கிழமை காலை 6:20 ஜமாத்து அங்கே நடைபெறும். அதற்கு பிறகு தொழுது விட்டு குர்பானி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு நோன்பு பொறுத்த வரைக்கும், அரஃபா நோன்பை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்று பிறை பார்த்த அடிப்படையில் அறிவித்திருக்கிறார்கள். ஆகையினால அந்த ஞாயிற்றுக்கிழமை வைக்க வேண்டிய நோன்பையும் வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த நோன்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, யார் ஒருவர் அரஃபா நோன்பை வைக்கிறார்களோ அவர்களுடைய முந்தி பாவம், போன வருடம் சென்ற பாவமும் வர இருக்கிற பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாம் நோன்பை நோக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் வாய்ப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.